ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 17/6/2024 23/6/2024 வரலும் உண்டான வாரத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு 3 வகையாக பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தில் 19/6/2024 அப்படின்னு பிரகாரம், அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். சதயம் 3ஆம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ரெட்ராகேஷன் சொல்லக்கூடியது, திரும்புகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலும் போகிறார். தனுசு ராசினா உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரலும். அதனால் கன்னியா ராசியில் ஆரம்பித்து, கன்னியா ராசின்றது சித்ரா நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட இந்த வாரத்தை துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிகள்லேயும் ட்ராவல் பண்ணுறார். இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கணுமே ஆனால் இந்த வாரத்தில் ஏகாதசி, இது ஒரு பெரிய விசேஷம், வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம். இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா 18ஆம் தேதி ஏகாதசி வருது. அதாவது எப்பொழுதுமே சர்வ ஏகாதசி அப்படின்றது 18ஆம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப கம்மியான வினாழிகை இருக்குது ஏகாதசி. அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம். அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தேனால் 19ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கணும். அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக, எல்லா விதமான வெற்றிகளும் வர்றதுக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் 21/6/2024 ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம், ஆனி மாத கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் 22ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, சூரியனும் சந்திரனும் 180 பாகைகள் இருக்கிறது. அது ஒரு பெரிய விசேஷம். 180 பாகைன்னா மீனத்திற்கு வரும்போது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக, அதாவது தனுசுக்கு வரும்போது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா சூரியன் இப்போது மிதுனத்தில் இருக்கார், சமசப்தம்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு வரும்போது சந்திரன், அது பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 23ஆம் தேதி பார்த்தோம்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கோம். அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா 3 நட்சத்திரங்களோ 3 திதிகளோ ஒரே நாளில் வர்றத அவமாகம்னு சொல்லுவோம். இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த 23ஆம் தேதி இன்றைக்கி பார்த்தீங்களே ஆனால் அவமாகம் திதியில் வருது. பிரதமை திதி சூரியன் உதித்த உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 30 நிமிஷம் கூட இல்லை. அந்த அன்றைக்கி 6:30 மணியோடு பிரதமை முடிஞ்சு விடுறது. த்விதியை 54-55 நாழிகை இருக்கும். அதனால் அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்விதியை முடிஞ்சிடும். அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா திருத்தியை வந்துடும். அப்படி இருக்கும் பொழுது 3 திதிகள் வர்றதுனால இதை அவமாகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த அவமாகத்தில் பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டாள். இப்போ நல்ல விசேஷ காரியங்கள், சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவோம். அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம். சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா நீங்கள் பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது பிறந்த ராசியிலிருந்து இன்றைய கோச்சார ராசியில் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை
சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமத்தினால என்ன ஆகும்னா மதிகாரகன் மயங்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக மதி கெடக்கூடிய வாய்ப்பு, தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதும், திருமஞ்சனத்துக்கு அதாவது அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். சரி, இந்த என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கவாளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும். மொபைலில் ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம், பேரண்ட்ஸனுடைய நேம் அனுப்புங்க. முதல்ல நான் சந்தி என்ன இருக்குது, அதாவது சந்திரனுடைய சந்தி என்ன இருக்குது, என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு, லக்ன சந்தி இருக்கா, ராசி சந்தி இருக்கா, ராசியில் பாத சந்தி இருக்கா, நட்சத்திரத்தில், இது எல்லாத்தையும் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன, இன்றைய கோச்சார நிலைமையில் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய விளைவு என்னன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு, இன்றைய காலகட்டத்தில் என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்ன்றதையும் சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன். அந்த கட்டணத்தை கட்டிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 17/6/2024 23/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னன்னு பார்ப்போம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது விசேஷம். இந்த வாரம் 9, 10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுக்கு திடீர் பணவரவு இருக்கும். பொது காரியங்களில் ஈடுபட்டு உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறார். இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கேது பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று தொய்வு இருந்தாலும் குருவின் பார்வையினால் அது கொஞ்சம் அமைக்கவில்லை போகும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளையும் மல்லி கொடுப்பார். அதை தவிர உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2, 10 அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2, 9க்கு அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பொருள் வரவு நல்லபடியாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா குரு பகவானே உங்களுடைய ராசியின் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல போய் இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தை பிராப்தியில் கொஞ்சம் சிறு மருத்துவ இன்டர்வென்ஷன் மூலியமாகத்தான் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசியின் 11ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த 8ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனாலையும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானை பார்க்கறதுனாலையும் சந்திர மங்கள யோகம் அமைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எடுத்த காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க, அதை தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு, கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு பெரிய ஏற்றம். டைரக்ஷன் துறையில் இருக்கிறவா, நூலகங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணுறவா, அதை தவிர இந்த பேப்பர் புக்ஸு போடுறவா, புக்ஸு விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க, அதை தவிர காமர்ஸு, அதை தவிர இந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 19ஆம் தேதி ஒரு கார்த்தால ஒரு 11:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்தை போகும்போது குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமைகிறது. கஜகேசரி யோகம் சமசப்தம பார்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் ஐடியில் இருக்கிறவர்களுக்கு அந்த ஆஃப்ஷோர் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது
19ஆம் தேதி 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி அதிகாலை 1 மணி வரலும் இருக்கார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி யோகம் அமையிறது. பௌர்ணமி யோகம் சூரியனும் சந்திரனும் சப்தம பார்வையில் 7ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது ஒருவருக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 4ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும். அது தவிர 4ஆம் இடம் வலுப்பெற்றதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த செட்டி புண்ணியம் ஹயகிரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த இவாளை கூட்டிண்டு அதை படிக்கிற குழந்தைகளை கூட்டிருந்து எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர ராமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்சதேயான பச்சை வர்ணத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரங்கள் வாங்கி தானம் பண்ணுவோம். அது ரொம்ப பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.